ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இயேசுதான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இயேசு இயேசு, என்ன செஞ்சாலும் சரி அதில் இயேசு என்று சொல்லி அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும்போது அந்த நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வேன் தருவேன் என்று என்ன செய்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு அந்த நாமத்தை தான் பிசாசு என்ன செய்கிறான், எடுத்து போடுகிறான். பாடல் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவ பாடலை பாருங்க, எந்த பாடலை எடுத்தாலும் இயேசு என்கிற வார்த்தையே இன்னைக்கு அந்த பதமே பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. எனவே இயேசு என்கிற நாமத்தில் தான் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறதற்கு அந்த நாமத்திற்குத்தான் வல்லமை உள்ளது. அந்த நாமம் தான் பிசாசை ஜெயித்தது. அந்த நாமத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு இயேசு என்கிற வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாய்களை திறந்து அறிக்கையிட்டு அந்த நாமத்தை பயன்படுத்துங்கள். அதுதான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் சொன்னால் ஒரு மையமாகவும் இருக்கிறது. அதுதான் ஆசீர்வாதத்தின் வழியாகவும் இருக்கிறது. இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை பொன் கன்றுக்குட்டி. பொன் கண்குட்டினா என்ன பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய அடிமைத்தனத்தை கவனித்து ஆண்டவர் அந்த தேசத்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார், வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும்பொழுது எப்படிலாம் ஆண்டவர் நடத்தினார் பாருங்க. செங்கடலை ஆண்டவர் பிளக்கிறார். அது மாத்திரமல்ல, வனாந்தரத்தில் தண்ணீர் கசப்பாக இருக்கிறது, மாறாவின் தண்ணீரை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுகிறார். இப்படிலாம் ஆண்டவர் அவர்களுக்கு காலைதோறும் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்து அதிசயமாய் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி வந்தாலும் அந்த ஜனங்கள் மோசே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சீனாய் மலையில் போய் என்ன செய்கிறார், அமர்ந்திருக்கிறார். அந்த சீனாய் மலையில் மோசே இருக்கும்போது அந்த ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள். அந்த ஜனங்கள் பாவம் செய்து எங்களுக்கு முன் செல்கிற தெய்வம் எங்களுக்கு வேண்டும் என்று ஆரோன்ட்ட போய் நிற்கிறார்கள். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. ஆரோன் சொல்லுகிறார், எல்லாரிடத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்க, பொன்கள் எல்லாவற்றையும் கலட்டி கொண்டு வாருங்கள் என்று எல்லாத்தையும் சொல்லும்போது அவர்கள் பொன்களெல்லாம் கொண்டு வந்து கலட்டி காதில் போட்டிருக்கிற எல்லாத்தையும் கலட்டி கொண்டு வந்து ஆரோனின் கைகளில் கொடுக்கிறார்கள். ஆரோன் அதை என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், அவர் சிற்ப கருவினால் கருவடித்து ஒரு கன்றுக்குட்டியை செய்தார். அந்த கன்றுக்குட்டியை பார்த்து எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, இவர்தான், இந்த பொண்ணு கண்குட்டி தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்ய கொண்டு வந்த தெய்வம், உங்களை அழைத்து வந்த தெய்வம் என்று சொல்லி இங்கே ஆர்ப்பரித்தார்கள். அதை பணிந்து கொண்டார்கள், அதை நமஸ்கரித்தார்கள். ஆண்டவர் முதல் கட்டளையே என்னையன்றி உங்களுக்கு வேறு ஒரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம் என்று மோசேட்டு அங்கே பேசுகிறார் சீனாய் மலையில். அந்த 10 கட்டளையை வாங்கிட்டு தான் கீழே வந்து பார்க்குறா. எல்லாரும் பொண்ணு கண்டுக்குட்டிக்கு முன்னால் போய் என்ன செய்கிறார்கள், விழுந்து கிடக்கிறார்கள். இன்றைக்கி தெய்வத்தை ஆராதிக்கிறதை விட்டுவிட்டு அவருக்கு மகிமையை விட்டுவிட்டு இன்னைக்கு அவரால் படைக்கப்பட்ட எல்லா மிருகத்தையும் ஜனங்கள் வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை கண்டு தெய்வம் என்ன செய்கிறார், கோபப்படுகிறார். எனவே அவருக்கு மகிமை உண்டாகுவதற்குத்தான் இந்த பூமியில் இருக்க வேண்டுமே தவிர எகிப்து தேசத்தில் அழைத்து வந்த தெய்வத்தை மறந்து பொண்ணு கட்டுக்குட்டிக்கு முன்பால் போய் ஜனங்கள் நின்றார்கள். இன்றைக்கு நீ எதற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கை, உன் நடக்கை, உன் செயல் எதற்கு முன்பாக நிற்கிறது? கர்த்தருக்கு முன்பாக நிற்க அழைக்கப்பட்ட எலியாவை போல அவருக்கு முன்பாக நெல். பாருங்கள், பொண்ணு கட்டுக்குட்டியை செஞ்சாங்க, அங்கே 3000 பேர் செத்து மடிந்தார்கள். இன்றைக்கி வாழ்க்கையில் வருகிற இழப்பு, வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, வாழ்க்கையில் வருகிற கஷ்டம் நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்காததுனால தான். கர்த்தருக்கு முன்பாக நெல், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக நிற்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.